2026 தேர்தலுக்கு ஒவ்வொரு கட்சியும் படு வேகமாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றது. தேர்தல் வியூகங்களால் வலிமையை அதிகமாக்க முடியுமா என ஒவ்வொரு கட்சியும் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கும் சமயத்தில் சீமான் ஆடு மாடுகள் மரங்களுக்காக மாநாடு போட்டுக் கொண்டிருக்கின்றார். தேர்தலுக்கு நாதாகாவின் வியூகம்தான் என்ன? கட்சி தொடங்கியது முதல் இப்பொழுது வரை சீமான் 2 விஷயத்தில் தெளிவாக இருக்கிறார். ஒன்று தமிழ் தேசியம், மற்றொன்று தனித்து போட்டி. 2016 சட்டப்பேரவை தேர்தலில் 1.1% வாக்குகளுடன் தொடங்கிய நாம் தமிழர் கட்சியின் பயணம் 2024 மக்களவை தேர்தலில் 8.2% இதனால் இப்பொழுது அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாகவும் மாறியுள்ளது நாதாகா. தேர்தலுக்கு தேர்தல் வாக்கு சதவீத அடிப்படையில் வளர்ச்சியை கண்டாலும் இதுவரை ஒரு தொகுதியில் கூட நாதாகா வென்றதில்லை என்ற விமர்சனங்களும் அதிகமாகியுள்ளது. ஆனாலும் கூட சமரசமும் இல்லை, கூட்டணியும் இல்லை என 2026 தேர்தலுக்கு சுமார் 100 வேட்பாளர்களை அறிவித்து விட்டார் சீமான். தொடக்கத்தில் விஜயோடு கூட்டணி வைக்கும் எண்ணத்தோடு பேசி வந்த சீமான் பெரியார் விவகாரத்தால் தாவேகாவை கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்தார். இப்பொழுது இணையத்தில் நாதாகா தாவேகாவினர் இடையே யுத்தம் சூடு பறக்கிறது. இப்படி அரசியல் களமே அனல் பறக்கும் வேளையில்தான் தனி ரூட்டில் ஆடு மாடுகள் மரங்கள் மலைகள் தண்ணீருக்கு மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறார் சீமான். தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளில் சீமானுக்கு வாக்கு வங்கி தனித்துவமானது. ஏனென்றால் சீமான் பிரபல நடிகரும் அல்ல, பெரிய அரசியல் பின்புலம் கொண்டவரும் அல்ல. இன்னும் சொல்ல போனால் தேர்தல் செலவுக்கு கூட அவர்களிடம் பெரியதாக நிதி இல்லை. இருப்பினும் 8.2% வாக்குகள், அதாவது சுமார் 36 லட்சம் பேர் சீமானுக்கு வாக்களித்துள்ளனர். சீமானின் வாக்காளர்களில் பெரும்பாலானோர் இளையோர். அதேபோல தமிழ் தேசியம், சுற்றுச்சூழல், இயற்கை, தமிழர் தொன்மம் எனும் கொள்கை கொண்டோர் நாதாகாவில் அதிகம் உள்ளனர். இவர்கள்தான் அக்கட்சியின் நிலைத்த வாக்கு வங்கி. இயற்கை, பல்லுயிரியம் பற்றி சீமான் பேசும் பல வீடியோக்கள் அவ்வப்பொழுது வைரலாகும். விஜயின் அரசியல் வருகை சினிமா பாசம் கொண்ட இளையோர் மற்றும் பொதுத்தளத்தில் ஒரு சலசலப்பை உருவாக்கியுள்ளது. இது எல்லா கட்சிகளுக்கும் சேதாரம் உண்டாக்குவதை போல நாதாகா வாக்கு வங்கிக்கும் பாதகத்தை உருவாக்கலாம் என்ற பேச்சு உள்ளது. எனவேதான் தனது முதன்மை வாக்கு வங்கியான தமிழ் தேசியம், இயற்கை சூழியல் வாக்குகளை உறுதிப்படுத்த 2 யுத்திகளை கையில் எடுத்துள்ளார். தமிழ் தேசியத்திற்கு பெரியார் திமுக எதிர்ப்பை வலுவாக்கி வருகிறார். மற்றொரு புறம் அறிவுசார் சூழியல் தளத்தில் உள்ள வாக்குகளை வலுப்படுத்த மரங்கள், ஆடு மாடுகள், மலைகள், தண்ணீருக்கான மாநாடுகளை நடத்தி வருகிறார். சில கட்சிகளால் விமர்சிக்கப்பட்டாலும் சீமானின் ஆதரவு தளம் மட்டுமன்றி பொது தளத்திலும் நாதாகாவின் ஆடு மாடுகளுக்கான மாநாடு, மாடு மேய்க்கும் போராட்டம், மரங்களின் மாநாட்டுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. வாக்கு அரசியல், எதிர்ப்பு அரசியலுக்கு மத்தியில் சூழியல் சார்ந்த போராட்டங்களை சீமான் முன்னெடுப்பது மாற்றம் விரும்புவோர் மத்தியில் நல்ல இமேஜை உருவாக்கி இருப்பதாகவும் பார்க்க முடிகிறது. மாடுகள் முன்பு சீமான் பேசியது முதலில் விமர்சிக்கப்பட்டது. மேய்ச்சல் உரிமை சார்ந்த முன்னெடுப்பு என அது மாறிய பொழுது விமர்சனங்கள் அடங்கின. மரங்களோடு சீமான் பேசியதை வைரலாக்கி விமர்சித்தார்கள். அதே கருத்தை நடிகர் சூர்யா பேசியதை பரப்பி பதிலடி கொடுத்தார்கள் தம்பிகள். இன்னொரு கோணத்தில் பார்த்தால் ஆடு மாடுகள் வளர்ப்பு, மரங்கள் வளர்ப்பு, மலை சார்ந்த வாழ்க்கை, தண்ணீர் சார்ந்த தொழில் என ஒவ்வொன்றிற்கும் சில சமூகத்தோடு தொடர்புடையது. எனவே இது சார்ந்த வாக்குகளுக்கும் சீமான் குறிவைக்கிறார் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இந்த கணக்கில்தான் பனை ஏரிகள் இறக்கும் போராட்டத்தையும் நெசவாளர் வாழ்வுரிமை மாநாட்டையும் சீமான் சமீபத்தில் நடத்தினார். தேர்தல் நெருக்கத்தில் வேளாண்மை, மீன்பிடி தொழில், தமிழ் வணிகர்கள் பாதுகாப்பு என பல்வேறு சமூகங்களை குறிவைக்கும் வகையிலான மாநாடுகளும் நாதாகா திட்டமிட்டுள்ளது. பல்வேறு அரசியல் கட்சிகளும் கூட்டணி, கூடுதல் தொகுதிகள், கூடுதல் நிதி என பேரம் பேசிக் கொண்டிருக்கும் சூழலில் தனி ரூட்டில் சீமான் பயணிக்கிறார். எப்படி பார்த்தாலும் மாடுகள், மரங்கள், மலைகள் என வித்தியாசமான மாநாடுகளால் சமூக ஊடகங்களிலும் அரசியல் களத்திலும் எப்பொழுதும் லைம் லைட்டிலேயே இருக்கிறார் சீமான். இது வாக்குகளாக மாறுமா என தேர்தலின் போதுதான் தெரியும். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.